எனது நம்ம திருவண்ணாமலையில் இருக்க இந்த ஒரு கடையில் கோல்டு டைட்டானியம்லாம் ஸ்பெக்ஸ் கிடைக்குமா? அடாமங்க நம்ம திருவண்ணாமலை ஈசன் ஆப்டிக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டைட்டானியம்லாம் ஃப்ரேம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோல்டு வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா இது பியூர் 999 கோல்டு கேரண்டி வார்டுன்னு கொடுத்துருவாங்க. இந்த கார்டு கொடுத்துட்டாங்கன்னா இது 1 இயர் வேரண்டி ஆஃப் இந்த ஃப்ரேம். கோல்டோட ஷைனிங்லாம் டல் ஆகாது, கலர் வந்து ஏதோ ஃபேடிங்லாம் இருக்காது. இதில் ரேபான், ஓக்லே, ஓகு அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் பிராண்டட் திங்ஸஸ் தான். அதில் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. ரிம்லெஸ், ஃபுல் ஃப்ரேம், ஆஃப் ஃப்ரேம் எல்லா கலெக்ஷன்ஸுமே மோர் தான் இங்கே வச்சுருக்கோம். இது கிளிப் ஆன் உட்பட நம்ம வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து மேக்னெட்டிக் டைப்பு. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு வேணுன்னா அட்டாச் பண்ணிக்கலாம், வேணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், பவரும் இப்போ இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சன்கிளாஸ் டைப்லையும் இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹை எண்டு டெக்னாலஜி உள்ள மிஷின்ஸ். ஸோ அதனால் லென்சஸோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் மேட்ச் பண்ணி ஒரு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்புறம் டெஸ்டிங்கும் அதே மாதிரி தான். ஐ எக்யூப்மெண்ட் டெஸ்டிங் நம்ம ஜாப்பனீஸ் டெக்னாலஜி மிஷின் எல்லாம் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ரிசல்ட்டு வந்து அக்யூரேட்டாக நம்மளால் கொடுக்கும். கரெக்டாக இங்கேயும் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உடனே கிளாஸஸ்லாம் ஆர்டர் பண்ணி 1 ஹவரில் டெலிவரியே வரும். 10 ஃப்ரேம் போட்டு பார்த்தீங்கன்னாவே அதில் ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு வந்து எந்த காம்போ எடுத்தாலுமே அதுக்கானது பை 1 கெட் 1 தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் 2000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா பை 1 கெட் 1 கொடுத்தாங்க. விசிட் பண்ணுங்கள், என்ன திங்ஸஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அது நல்லாவே இருக்கும். குவாலிட்டியாக இது வரைக்கும் 2 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணுன்ட்டு தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். இவங்களோட லொகேஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்க, செக் பண்ணி பாருங்க.